தில்லைவாழ் அந்தணர்கள் தான் நடராஜ பெருமானுடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பொது தீட்சிதர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அது நடராஜ பெருமானுடைய அசரீரி. எனக்கு நல்லா தெரியும். இதை நான் சொன்ன உடனே ஓ பிராமண அடிவருடி என்னென்னவோ கமெண்ட் போடுவீங்க, என்னென்னவோ கிண்டல் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்க விருப்பம். என் பக்தர்களுக்கு சொல்லிவிடுகின்றேன், நீங்க எல்லாரும் சிதம்பரம் தரிசிக்க போனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் நடராஜ பெருமானுடைய அம்பலவாணனுடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நான் சமூக ரீதியான மரியாதை மட்டும் கொடுக்கலைங்கயா, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன். பொது தீட்சிதர்கள் ஒன்று கூடி அவர்கள் சபையிலே ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு நடராஜ பெருமானின் அசரீரி. பல பேர் எங்க கேட்கறது, என்ன சாமி சொல்றீங்க, மனிதர்கள் கையில இவ்வளவு பெரிய பவர் கொடுத்தா மனிதர்கள் கரெக்ட் ஆயிட மாட்டாங்களா? கொஞ்சம் ஆழ்ந்து சமூகத்தை சுத்தி பாருங்க. இப்ப பவர் யார் கையில இருக்கு? பொலிட்டீஷியன்ஸ் கையில இருக்கு. முப்போதும் திருமேனி தீண்டுவார்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் சின்ன வயசுல இருந்தே அந்த ஈகோ சிஸ்டத்திலேயே வளர்க்கப்பட்டு அந்த ஈகோ சிஸ்டத்திலேயே மலர்ந்தவங்க. இப்ப அந்த ஈகோ சிஸ்டத்தை லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸா ரொம்ப ஹெவியா டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்றது உண்மை. அந்த பண்ணப்பட்ட டேமேஜுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே தவிர மொத்தமா அவங்களை எடுத்து அழிச்சு அவங்களை இல்லெஜிட்டிமேட் ஆக்கிறது கிடையாது.